நிறவண்ணன் அன்று நெடும் துயில் கவர்ந்து தம்முன் பாநிறவண்ணன் நோக்கில் படியுடைத்து என்று கண்டு தம்பியாக இருக்கிற கிருஷ்ணனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வார் பலராமன். அண்ணன் சொல்லி தம்பி கேட்கறது இல்லை. தம்பி சொன்னா அண்ணன் சரி என்று சொல்லுவார். தம்பியை கலக்காமல் எதையும் எண்ணவும் மாட்டார். என்னால்தானே சொல்வதற்கு செய்வதற்கு அவ்வளவு மரியாதை தம்பிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அண்ணன். நான் இந்த காட்சியை பார்த்தா அண்ணன் நம்ம பத்தி என்ன நினைப்பார் என்ற எண்ணம் வந்த உடனே குறுந்து ஓசித்து இந்த குறுந்த மரத்துடைய கிளைகளை எல்லாம் தாட்டி சாதியை கொடுத்து விட்டு அந்த யமுனை ஆற்றிலே குதித்து அக்கறை போய் சேர்ந்தார் என்று இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறார். போல் நிலவலையினாற்கு கூர்ந்து ஓசித்தென்றான் வேநீரத்தானை வெந்தே. குருகுல தோன்றலாக விளங்குகின்ற மன்னா, இதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? இப்படி பிரம்மா, கிருஷ்ணன், சங்கரன் புத்தரை பற்றி எடுத்து சொல்லுகிறார். புத்தருடைய ஜாதக கதையில இருந்து ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகிறார். புத்தர் ஒரு நாள் போயிட்டே இருக்கிறார். அங்க வண்ணான் துறை, ஆணும் பெண்ணுமாக 2 கழுதைகள், கணவன் மனைவி போல அது 2 வாழ்ந்து வந்தது. இப்ப இந்த பெண் கழுதை இறந்து போயிட்டு இந்த ஆண் கழுதை ரொம்ப வருத்தமுற்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. இந்த ஆண் கழுதையின் வேதனையை போக்குவதற்காக புத்தர் கருணை உள்ளம் இருந்ததினாலே அந்த இறந்து கிடக்கிற பெண் கழுதை உடலிலே புகுந்து அந்த ஆண் கழுதையின் வருத்தத்தை நீக்கினார் அப்படின்னு ஒரு கதை. இதை எடுத்து சொல்றாரு சச்சந்த பெருமானே. தனக்காக இப்படி ஒரு காரியத்தை புத்தர் பிரான் செய்யல. பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை துடைப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தார். ஆனால் சான்றோர் உலகம் இது என்ன என்று கருதுகிறது தெரியுமா? ஈமம் சேர் மாலை போல இழித்திடப்பட்டதன்றே. ஒரு பிணத்து மேல மாலையை போட்டு அது சுடுகாட்டுக்கு போயிட்டுன்னா அந்த மாலைக்கு மதிப்புண்டா? சுடுகாட்டுக்கு போன மாலைக்கு எவ்வளவு மரியாதையோ அவ்வளவு மரியாதை தான் இந்த புத்தருடைய கருணைக்கு என்று சான்றோர் உலகம் பேசுகிறது. தனக்காக அல்ல, பிற உயிர் துன்பத்தை துடைப்பதற்காக இப்படி ஒரு சிற்றின்பத்திலே அவர் ஈடுபட்டார் என்று சொல்லுகிற போது அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது, இதை நினைத்து பார்க்க வேண்டாமா என்று பேசுகிறார். இவ்வளவு எடுத்து சொல்லியும் சச்சந்தன் அசைந்து கொடுத்தான் இல்லை. சொல்ற மேலும் சொல்றான், மன்னா பாண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மிக மிக அறிஞர்கள், உயர்ந்தவர்கள், வீரர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் மேல ஒரு படி வந்திருக்கிறது. என்ன படி அது? ஒரு பெண்ணை, திரௌபதியை பாண்டவர்கள் 5 ஆண்டுக்கு ஒருவனாக கணவனாக மனைவியாக அவளை ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். 5 பேருக்கு பத்தினியாக இருந்தார் என்று ஒரு வரலாறு இந்த நாட்டிலே சொல்லப்படுகிறது. ஆனால் பாண்டவர்கள் அப்படி இருந்தார்களா என்றால் இல்லை. அர்ஜுனன் ஒருவனுக்குத்தான் மனைவி. மற்ற 4 மனைவி என்று சொல்கிறன்னா அழுகி போகும் என்றுதான் எச்சரிக்கை செய்கிறார் திருத்தக்கதேவர். படுபடி மறைக்கலாமோ? செய்திருந்தா பழி. இப்ப கூட வழக்காற்றல படுமோசமா சொல்லாதடா, அடா படுபாவி, ஏண்டா இப்படி படுபடி சொல்ற அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது இல்லாதத, நடக்காதத இருப்பதாக, நடந்ததாக சாதிப்பது. பாண்டவர்கள் இப்படி ஒரு பழி செய்யவே இல்லை. ஆனா அவர்கள் செய்தார்கள் என்று உலகம் சாதிக்கிறது, உலகம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆகையினால பாடுபடி மறைக்கலாமோ?
பஞ்சவர் அன்று பெற்ற வாடு ஊரையாவர் பேர்பார். பாண்டவர்களுக்கு சொல்லினாலே ஒரு வடு. அது என்ன? 5 பேரும் ஒருத்தியை மனைவியாக வைத்திருந்தார்கள். சொல்லினாலே வடு ஏற்பட்டிருக்கிறது. வாழினாலே வடு ஏற்படுவது வேறு உடம்பல. ஆனால் சொல்லினாலே பாண்டவர்கள் பெயர்ல ஒரு வடு ஏற்பட்டிருக்கிறது. நான் இவன் என்னமோ என்ன பண்றான், பக்தியா ஐவரும் பத்தினியே அப்படின்னு தான் பஜனை பாடுறான். ஆனால் இப்படி இவன் பக்தியாக பாடுவதாக கருதுகிறானே தவிர இது பாண்டவர்களை போற்றுவதாகாது, பாண்டவர்களை தூற்றுவதாகும். எப்படி தூற்றுறானா, வாயையே பறையாக்கி நாக்கையே அடிக்கிற கோளாக்கி பாண்டவர்களை தூற்றுவதாகும். இது பாண்டவர்களை போற்றுவதாகாது. இடுவதே அன்றி பின்னும் இரு கூடை தம்ம காமம். மேலும் இந்த காம உணர்ச்சிய பாண்டவர்கள் மீது சுமத்துவது இருக்கிறதே, இது நாயை விட கேவலமான செயலை ஒரு பாண்டவர்கள் மேல சுமத்துவதாகும். இப்படி யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் இடிந்த பிறப்பாகிய நரகத்துக்கு போவார்கள். ஆகையினால் நடுவூனின் உலகம் போம்பல் நல்லது. பாண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்படிப்பட்ட மேதைகள், அறிஞர்கள், சத்திய சந்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செய்வார்களா என்று நடுநிலையாக இருந்து ஆய்ந்து பார்த்து தெளிவு ஏற்பட வேண்டும். அப்படி தெளிவு ஏற்படாமல் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, செய்யாததையே செய்தார்கள். இது ஒரு பணி உலகம் சொல்லின்னு இருக்குது. ஆனா நீ அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்று கருதுகிறாயே. அவங்க செய்யல, ஆனா செய்தார்கள் என்று உலகம் பணி சொல்லுது. நீ அந்த பெண்ணின் இன்பத்தையே பெரிதாக கருதி அந்த புறத்திலேயே ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய். நாட்டின் நிலை என்ன ஆகும் என்பதை நீ உணர்ந்ததில்லை. அது மட்டுமல்ல, இந்த நாடு உம்மை கையை விட்டு போய்விடும். இந்த நாடு போவதனாலே இந்த நாட்டிலே இருக்கிற செல்வம் அத்தனையும் உம்மை கைவிட்டு போய்விடும் என்று எவ்வளவும் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்திரன் இருக்கிறானே, அந்த இந்திரன் கூட 16 கற்பகத்துக்கும் தலைவன், எல்லோரையும் விட உயர்ந்தவன். அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக இருக்கிற இந்திரன் கூட அமைச்சர்கள் சொல்வதை கேட்டுத்தான் நடக்கிறான். ஆனால் 6 அறிவு பெற்றவனாக திகழ்ந்தவன் தான். இவ்வளவு நாங்கள் எடுத்து சொல்லியும் உன்னை விட மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், தெய்வ நிலையிலே இருந்தவர்களுக்கு வந்த படிகளை உனக்கு எடுத்து சொல்லியும் நீ பேசாமல் இருக்கிறாயே என்று நினைக்கிற போது வேதனையாக இருக்கிறது. 6 அறிவு படைத்தவன்னா ஓரறிவு படைத்தவனை போல இருக்கிறாயே, என்ன காரணம்னு கேட்டான். இவ்வளவு சொல்லியும் அவன் பேசாம இருக்கிறான்னா, அவன் சொல்றான், சச்சந்த பெருமான் சொல்லுகிறார், என்ன புத்தி கர்மானுசாரணின்னு சொல்லுவார்கள். கர்மத்துக்கு ஏத்தா போலத்தான் புத்தி கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆகையினால சச்சந்தன் இப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினாலேதான் இவ்வளவு பெரியவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், மதிமிகு படைத்தவர்கள், அந்த நாட்டு அமைச்சர்கள் இவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் காதிலே அது போகாமல் என்ன சொல்லுகிறார்? சொல்லுகிறான், அமைச்சர்களே, நான் பிறக்கிற போதே இந்த உலகத்திலே எவ்வளவு நாள் வாழப்போகிறேன் என்பது அறுதியாகி கணக்கு எழுதியாகிவிட்டது. எவ்வளவு நாள் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறேன், எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன் என்பதையெல்லாம் அறுதியிட்டு நிர்ணயம் செய்தாகிவிட்டது. ஆனால் நீங்கள் புதிதாக எனக்கு ஒன்றும் எடுத்து சொல்ல வேண்டாம். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருடைய ஆயுளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முடிவான ஒன்று. இவ்வளவு நாள் தான் அவன் வாழப் போறான், இப்படி எல்லாம் வாழப் போகிறான், இவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க போகிறான், இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க போகிறான் என்றெல்லாம் முடிவாகிவிட்டது. அதை நீங்கள் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டாம். அலந்தன போகமெல்லாம் அவரவர் கற்றையினாலே அலந்தன வாடு நாளும், இவ்வளவு நாள் தான் வாழப்போகிறான் என்பது ஏற்கனவே நிர்ணயமாகிவிட்டது.
ஆகையினால் புதிதாக எனக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்று சொல்லுகிறான். இந்த அமைச்சர்கள் பார்த்தார்கள், இவ்வளவு எடுத்து சொன்ன பிறகும் கூட இந்த பெருமகன் கேட்கவில்லையே என்று வருந்துகிறார்கள். எப்படியும் கட்டியங்காரன் நல்லவன் அல்ல, நல்லவனைப் போல நடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நடிப்பை மன்னன் உணர்ந்து கொள்ளவில்லை. இவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் இதை கேட்கவும் இல்லை. நாம் அமைச்சர்களாக இங்கேயே இருந்தோமே, ஆனால் இந்த கட்டியங்காரனால் இந்த பெருமகனுக்கு ஆபத்து துன்பம் நிச்சயமாக வரத்தான் போகிறது. அதை நம் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஆகையினால் நாம் இந்த நாட்டை விட்டு துறவு கொண்டு போய்விட வேண்டும். அவர்கள் செய்திருக்கலாம், மன்னா நாங்க இவ்வளவு எடுத்து சொன்னோம், நீங்க கேட்கல, ஆகையினால் எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டாம் அப்படின்னு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், மனைவி மக்களோட வாழ்ந்து இருக்கலாம். ஆனா அப்படி செய்தால் மன்னனை அவமதித்ததாகும். எவ்வளவு நல்லவர்கள் பாருங்க. அவனுக்கு வருகிற துன்பத்தை நாம் கண்ணால பார்த்து வேதனைப்படுவதை விட நாம் முனிவர்களாகி தீட்சை வாங்கி கொண்டு முனிவர்களாக போய்விடுவோம். இவருக்கு வருகிற துன்பத்தை நாம் கண்ணால் பார்க்க கூடாதுன்னு அவனுடைய மனைவி மக்களை எல்லாம் பிரிந்து தீட்சை வாங்கி கொண்டு முனிவர்களாக போய்விடுகிறார்கள். அது தேவர் அழகாய் வேறித்தேன் கோதை மாதர் விருந்துனக்காக இன்பம் சாரித்தேன் தருமன நூல் வழக்கதுவாதல் கண்டு. எவ்வளவோ நீதிகளை தர்மங்களை மன்னா எடுத்து சொல்ல வேண்டியது அமைச்சர்கள் கடமை. அந்த முறையிலே நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கேட்கவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கோதை மாதரில் விருந்துனக்காக, பெண்ணின் இன்பமே உனக்கு பெரிதாக கருதி எல்லாவற்றையும் மறந்து அதிலேயே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். பூரித்தேன் இளைய கொங்கை புணர்க. இந்த இளைய கொங்கைங்கிற அப்படின்னா என்ன? அப்படியே இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல முதிர்ந்து பார்ப்பதற்கே வழங்காத ஒரு நிலை வரப்போகுது. இதுக்காக இப்படி உன் வாழ்நாளை பால் பண்ணி கொள்கிறாயே என்று எடுத்து சொல்வது போல அவர்கள் எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவில்லை. போவல் என்றான், நாங்கள் தீட்சையை வாங்கிக் கொண்டு முனிவர்களாக போக போகிறோம் என்று சொல்லியும் அவன் கேட்க. காலையிலேயும் மாலையிலேயும் இரவு பகல் என்று பாராது மலையார் அமிர்து உண்டு சே மலையார் மணிமார்பம் மகிழ்ந்தனன். ஆடுவதும் பாடுவதும் கலைகளோடு கூடி எல்லா விதமான இன்பங்களை பிற்பதும் இப்படியே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறான். கட்டியங்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஆட்சியிலே இருப்பவர்களை எல்லாம் அவனுடைய ஆளாக மாற்றிக் கொண்டு வருகிறான். இவர் அப்படியே இந்த இன்பத்திலேயே அரண்மனையிலே ஆழ்ந்து கிடக்கிறார். இப்படி இருக்கிற போது விஜயமாதேவியார் ஒரு நாள் கனவு காணுகிறார். 3ஆம் ஜாமத்து இறுதி, 4ஆம் ஜாமத்து ஆரம்பம் கனவு காணுகிறார். அந்த கனவு கண்ட உடனே கண் விழித்தார். கனவை நினைந்து பார்க்கிறார், நடுங்குகிறார், அஞ்சுகிறார். இந்த கனவின் பலன் என்னவோ? அவளும் நல்லதாக தெரியவில்லையே, இது நன்மையும் இருக்கு, அதை விட தீமையும் பெரிதாக இருக்கிறதே என்று அந்த கனவின் பலனை நினைந்து நினைந்து வருந்துகிறார். அந்த சப்ரமஞ்சத்திலே கணவனோடு படுத்து உறங்கிய அவள் எழுந்திருக்கிறார். தான் நீரிலே மூழ்கி புத்தாடைகளை புனைந்து கையிலே சந்தனாதி மலர் போன்ற அத்தனை பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பகவானிடத்திலே அந்த அரண்மனையிலேயே ஒரு பகுதியிலேயே ஆலயம், நேமிநாத சுவாமிக்கு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே போய் பெருமானை வணங்குகிறார். இந்த கனவின் பலன் என்ன ஆகுமோ, பெரிதமாக இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேனே என்று வணங்கி பிறகு தன் கணவனிடத்துல வருகிறார்.
கணவன் பாகத்துல உட்கார்ந்த அரவம் கேட்டு சச்சந்தன் விழித்து பார்க்கிறான். விஜயமாதேவி முகம் வாட்டமாக இருக்கிறது. அவளை கைப்பிடித்த நாளிலே இருந்து இதுவரை அந்த முகம் இப்படி வாடி அவன் கண்டது இல்லை. இன்று ஏன் இவ்வளவு வாட்டம் விஜயமாதேவி முகத்திலே காணுகிறதே என்று கேட்கிறான். அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். வானளாவ ஓங்கி வளர்ந்த ஒரு பெரிய அசோக மரம் வேரோடு சாய்வது போல ஒரு கனவு கண்டேன். அறிவே அப்படியே பெயர்ந்து அந்த மரம் அப்படியே கீழே சாய கனவு கண்டேன். அந்த வேரிலே இருந்து ஒரு சின்ன பால அசோக மரம் வளர்ந்து வருவது போல ஒரு கனவு கண்டேன். அந்த பால அசோக மரத்தின் உச்சியிலே ஒரு பொன் மௌனி மணிமகுடம் இருப்பது போலவும் அந்த மணிமகுடத்திலே 8 மாலைகள் தொங்குவது போலவும் நான் ஒரு கனவு கண்டேன். இப்படி 3 விதமான ஒரு கனவு கண்டேன் என்று எடுத்து சொல்லுகிறார் கணவனுக்கு. அவர் சச்சந்த பெருமான். இந்த அம்மையாரும் கலைகளிலே வல்லவள், அதைவிட வல்லவன் சச்சந்தன். இந்த 3 விதமான கனவையும் சிந்தனை செய்து பார்க்கிறான். கலாசாஸ்திரத்திலே மிகுந்த வல்லமை பெற்றவன் அவன். சரி, இந்த 3 கனவுக்கும் பலன் சொல்வோமேயானால் விஜயமாதேவி மிகுந்த துன்பத்திலே ஆழ்ந்து போவாள். நன்மையை பயக்கக்கூடிய பகுதியை மட்டும் சொல்லுவோம் என்று விஜயை ஒரு பால அசோக மரம் மெல்ல மெல்ல வளர்வது போல ஒரு கனவு கண்டாயே, அதனுடைய பலன் என்ன தெரியுமா? நீ கருவுற்று உலகமே ஆளக்கூடிய அற்புதமான ஒரு மகனை பெறப்போகிறாய். அந்த பால அசோக மரத்துக்கு உச்சியிலே ஒரு பொன்முடி மணிமகுடம் இருப்பது போலவும் அதிலே 8 மாலைகள் தொங்குவது போலவும் கனவு கண்டாயே. இந்த மண்ணையும் விண்ணையும் ஒரு சேர ஆளுகின்ற சிறப்புக்கு அவன் ஆளாக போகிறான். 8 மாலைகள் தொங்க கனவு கண்டாயே. அந்த 8 மாலைகள் நீ பெற்றெடுக்கிற திருமகன் ஒரு பிள்ளையை பெற்றாலும் உனக்கு 8 மருமக்கள் வரப்போகிறார்கள். அவன் என்மறை மணக்க இருக்கிறான். இந்த அற்புதமான அழகான சுபமான கனவை கண்டிருக்கிறாய், நீ பாக்கியசாலி அப்படின்னு சொல்ற. இந்த அம்மாவுக்கு தான் கருவுற போகிறோம், உலகாளுகின்ற ஒரு பிள்ளையை பெறப்போகிறோம், அவன் விண்ணையும் மண்ணையும் ஆளப் போகிறான், என்மறை மணக்கப் போகிறான். இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு மன மகிழ்ச்சியை தரல. அந்த அம்மா என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க? வானளாவிய பெரிய ஓங்கி வளர்ந்த ஒரு பெரிய அசோக மரம் வேரோடு பூமியில் சாய்ந்ததே, அதற்கு என்ன பலன்? இச்சதனால் பயன் என இந்த அம்மா கேட்கிற. எல்லாம் சரிதான், ஒரு பெரிய அசோக மரம் வேரோடு சாய கனவு கண்டேனே, இச்சதனால் பயன் என ஏந்திடை உற்றதின்னே இடையூறு எனக்கு என்றாலும். அம்மா, எனக்கு ஏதோ ஒரு பெரிய சொல்ல முடியாத துன்பம் வர காத்து கொண்டிருக்கிறது, அதைத்தான் நீ கனவாக கண்டிருக்கிறாய்னு சொன்ன. தனக்கு ஒரு பெரிய துன்பம் வர இருக்கிறது. சச்சந்தன் திருவாக்கிலே இந்த சொல் வந்தவுடனே அந்த அம்மையார் முகத்திலேயும் வயிற்றிலேயும் மதுக்கி ஓ என்று கதறி கீழே வீழ்ந்து எந்த வாய் திறந்து பேசுவதற்கு கூட சக்தியற்றவளாகி மணி மாநிலத்து அற்றதோர் போதையில்
மேலே இருந்து அற்புதமான ஒரு மலர் மாலை அருந்து கீழே பூமியில விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி பூமியிலே சாய்ந்து விட்டார். பிரஜை தவறியவளைப் போல மூச்சற்று பேச்சற்று சப்த நாடியும் முடங்கி நரம்புகளெல்லாம் தளர்ந்து ஒன்றும் வேலை செய்யாத உயிர் உடலை விட்டு பிரிகின்ற ஒரு தருவாய் வறுமையானால் எப்படி கிடப்பாலோ அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகிவிட்டாள் விஜயமாதேவி. சச்சந்த பெருமான் இப்படி ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வருந்துவாள் என்று மட்டும் அவருக்கு தெரியும். இந்த நிலைக்கு ஆளாவாள் என்று தெரியாது. ஓடோடியும் செல்லுகிறான். கீழே விழுந்து கிடக்கின்ற அந்த மலர் போன்ற மாலை போன்ற விஜயமாதேவி எடுத்து தன் மடியிலே படுக்க வச்சு அவளுக்கு அந்த மயக்கத்தை எல்லாம் நீக்கி சொல்றாரு, கண்ட கனவுகள் எல்லாம் பழித்து விடும் என்ற கருதுகிறாய். ஒரு கனவு கண்ட ஏதோ ஒன்று பலிக்கும், ஒன்று பலிக்காமலும் போகும். ஆகையினால் அந்த ஒரு கனவு மட்டும் பலிக்கும் என்று ஏன் இப்படி கதறி துன்பத்திலே ஆண்டு போகிறாய் என்று அந்த அம்மையாருக்கு எவ்வளவோ தைரியங்களை எடுத்து சொல்கிறார். துயர் தீர்த்தான். அந்த அம்மாவுக்கு வந்திருந்த அந்த வருத்தத்தை நீக்கினான், அந்த துன்பத்தை போக்கினான். எவ்வளவோ வசனங்களை எல்லாம், இதமான சொற்களை எல்லாம் எடுத்து சொல்லி, போதுகு மெல்லனை பூமகள் சேர்ந்தான். அங்கிருந்து விஜயமாதேவி அவன் அந்த அம்மையாருக்கு எவ்வளவு எடுத்து சொல்ல வேண்டுமோ அவ்வளவு எடுத்து சொல்லி, பண் கனிய பருகி பயநாடகம் கண் கனிய கவர்ந்து உண்டு சின்ன செல பண் கனிய பருகி. இந்த பாடல்களெல்லாம் தேவர் பெருமான் எழுதி வச்சிருக்கிறாரு. பாலிய துறவிதான் இருந்தாலும் அவர் இந்த சொற்களை போட்டு அழகுபட இந்த பாடல்களை புனைந்திருக்கிற இந்த நேர்த்தியை பார்க்கிற போது பாருங்க. பண்கனிய பருகி இன் இசையை காது குளிர கேட்டார்களாம். பாருங்க, காது குளிர கேட்டார்களாம் இன் இசை. இசை முழக்கக்கூடிய எத்தனை வாத்தியங்கள் இருக்கோ அத்தனை வாத்தியங்களிலே இருந்து வரக்கூடிய இசை அமுதத்தை 2 பேரும் உண்ணுகிறார்கள். பண்கனிய பருகி பயநாடகம் கண் கனிய கவர்ந்து உண்டு சுவை தரும் நாடகங்களை விழி மகிழ கண்டு. இசையை காது குளிர கேட்கிறார்கள். அந்த இசைக்கு ஏற்றார் போல அபிநயம் பிடித்து ஆடுகின்ற கூத்தாற்று மகளிடத்திலே வருகின்ற பாவங்களை எல்லாம் பார்த்து அந்த சூவை தரும் நாடகங்களை விதிமகிழ கண்டு விண்கனிய விண்ணவர் வியக்கின்ற அளவுக்கு ஆடுகின்ற ஆட்டங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். மண் கனிப்பான் வளர தளர்கின்றாள். மண் கனிப்பான் விஜயமாதேவி வயிற்றிலே கருகரித்து மெல்ல மெல்ல வளர்கிறது. அப்படி அவன் வளருவதை தேவர் சொல்றார், திருத்தக்க தேவர் சொல்றார். மண் கனிப்பான், இந்த மண்ணை கணிப்பவன் சொல்றார். இந்த வயிற்றில வளர்கிற குழந்தை இருக்க அந்த குழந்தையை என்ன என்று சொல்கிறார்? மண் கணிப்பான். இந்த மண்ணை ஆள பிறந்தவன், இந்த மண்ணின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவன், இந்த மண்ணுக்கு உரியவனாக திகழ்கின்ற பெருமானாக இருக்க வேண்டிய இப்பொழுது வயிற்றிலே, அந்த மணி வயிற்றிலே ராஜமாதாவின் கருவிலே மெல்ல மெல்ல வளர்கிறான். மண் கணிப்பான் வளர தளர்கின்றாய். இப்படி இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்கின்றான். 5, 6, 7, 8 மாதங்கள் இந்த கரு வளர்ந்து 7, 8 மாதங்களுக்கு மேல் ஆக்கி விடுகிறது. சச்சந்தன் நினைக்கிறான்,
அவள் கண்ட 3 விதமான கனவிலே முதல் கனவு, 2வது கனவு, 3வது கனவு என்று 3 விதமான கனவு. அதே ஒரு கனவு இப்பொழுது பலித்து விட்டது.